ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மது கண்ணன். இன்னைக்கு டேல நாங்க என்னெல்லாம் பண்றோம், எங்கெல்லாம் போறோம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலையிலேயே நானும் கிளம்பி ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். எந்த இடத்துக்கு போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதுல, நான் சொல்றேன். எங்க அப்பா இன்னைக்கு காட்டுல இரும்பு சோளம் போட்டிருந்தாங்க. அதை அறுத்து ரோட்ல போட்டிருந்தாங்க. அது எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நானும் என் மகனும் போனோம். இத்தனை வருஷம் எங்க அப்பா விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா நான் ஒரு வருஷம் கூட போய் என்ன பண்றாங்க அப்படின்றத பார்த்தது இல்ல. இரும்பு சோளத்தை அறுத்து அதை ரோட்ல போடுவாங்க. ரோட்ல போற வர வண்டி எல்லாம் அந்த சோளத்து மேல ஏறி அது தனியா பயிர் மட்டும் தனியா சோளம் மட்டும் கீழே உதிர்ந்து விழுகும். அந்த உதிர்ந்து இந்த சோளத்தை எடுத்து காத்துல தூத்தி விட்டாங்கன்னா அதுல இருந்து தூசி எல்லாம் பறந்து சோளம் தனியா தூசி தனியா போயிடும். இதுதான் நான் மட்டும் பண்ணல, என் மயனுக்கும் காட்டணும், அவருக்கும் விவசாயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு அவரையும் கூட்டிட்டு போயிருந்தேன். அவரு தாத்தா தூக்கி போட்டு விளையாடுறாருமா, ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காருமா அப்படின்னு சொல்லி பேசி எங்களை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க வேலை பாக்குறத பார்த்து நீ தூக்கி போடுவே அப்படி கதை சொல்லி தரேனாரா, பெரிய லைட் சொல்லி தரேனாரா. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கு, ஆனா நம்மளால பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச உங்க வீட்டு பக்கத்துல இருக்க பெரியவங்ககிட்ட எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் என் மைண்ட் கிட்ட சொல்லி கொடுக்கறது, என்ன வேலை எல்லாம் கத்துக்கிட்டே இல்லையோ உன்னோட தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்து நீ விவசாயத்தை கத்துக்கணும். பின்னாடி விவசாயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நான் எப்பயுமே அவர்கிட்ட சொல்லணும்னு நினைப்பேன். அதுக்கான முதல் படியா தான் நான் இன்னைக்கு என் மயனை கூட்டிட்டு போய் எங்க அப்பா எப்படி வேலை பாக்குறாங்க, எங்க அம்மா எப்படி வேலை பாக்குறாங்க, இதோட ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத அவனுக்கு உட்கார்ந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தேன். அவனும் புரிஞ்சுச்சோ புரியலையோ, சரி ஏதோ ஒரு சிறிய விதைய நான் அவன் மனசுக்குள்ள விதைச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சனோட நாங்க ரெண்டு பேரும் அவங்க வேலை பாக்குறத வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்து. நம்ம மேலாம் வந்துருச்சு தூசி, தாத்தா தூக்கி போட்டது. ஆமா அப்படி பார்த்தா தூசி. சோளத்துல இருந்து தூசி எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் பேரனை சாக்கு எடுத்துட்டு வாயா, கை நீ அள்ளி போடு, நிறைய லாபமா எங்களுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்ல அவனும் நான் அள்ளி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முறத்தை எடுத்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு அள்ளி ஃபர்ஸ்ட் போனியா சாக்குல போட்டாப்ல. அது ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. சரி இதனால நிறைய லாபம் கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி. சூப்பர். பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போனாலே மகளுக்கு தனி பாசம் கிடைக்கும். பிறந்த வீட்டுல அந்த மாதிரிதான் எனக்கு மட்டும் இல்லாம மயனுக்கும் பேரனோ பேத்தியோ அவங்களுக்கும் டபுள் பாசம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்க போனதுக்காக எங்க அம்மா அப்பா எனக்கு சிக்கன் பிரியாணி, சிக்கன் சுக்கா எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. எது சாப்பிட்டாலும் காட்டுல உட்காந்து சாப்பிட்டா தனி டேஸ்ட் இருக்கும் அப்படின்றத அம்மா அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. அத நான் அன்னைக்கு அங்க உட்காந்து சாப்பிடறப்ப உணர்ந்தேன். எப்ப காட்டுக்கு போனாலும் மீன் பிடிச்சு பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஆசை வரும். அந்த ஆசை நிறைவேற்றதான் கொஞ்சோண்டு சிக்கன் எடுத்து மீனுக்கு போட்டு பிடிச்சு பார்ப்போம் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி நானும் என் மகனும் வழக்கம் போல மீனை தூண்டில போட்டு உட்காந்து வெயிட் பண்ணி பார்த்தோம். 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம், ஒரு மீனை கூட பிடிக்க முடியல. அடப்போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நாங்க சிக்கன் பிரியாணி, சிக்கன் சுக்கா சுக்கா நல்லா சாப்பிட்டியா? யார் வாங்கி கொடுத்தது? வாங்கி கொடுத்தாங்க. யாருக்கு வேணும்னு வாங்கி கொடுத்தாங்க? கிரிக்கு வேணும்னு வாங்கினாங்க. அப்புறம் அங்கிருந்து கிளம்பி ஈவினிங் நான் என்னோட கசின்ஸோட வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க என் பிள்ளைய விளையாட வர்றதுக்கு. 90s கிட்ஸுக்குலாம் டிவி போன் எல்லாம் கிடையாது. லீவ் விட்டாலே கசின் சிஸ்டர்ஸோட விளையாடுறது தான் நமக்கு பெரிய என்டர்டைன்மெண்டாவே இருக்கும். அது ஒரு தனி ஃபன் இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க யாராச்சும் 90s கிட்ஸ் அப்படின்னா என்னோட வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்க உங்களோட மெமரிஸான ஏதாச்சும் இருந்துச்சுன்னா 90s கிட்ஸ்ல நீங்க விளையாண்ட கேம் உங்க வீட்டுல அப்படின்ற மாதிரி ஞாபகம் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட்ல ஒரு கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு என்ன கேம் பிடிக்கும் அப்படின்னு. சப்பாத்திக்கு என்னோட அம்மா ஒரு சிம்பிளான தக்காளி குருமா வைப்பாங்க. அதோட ரெசிபியை நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒரு 4-5 தக்காளி எடுத்து தண்ணியில வேக போட்டுட்டு அப்புறம் மிக்சி ஜார்ல கொஞ்சோண்டு தேங்காய் சில்லு, ஒரு 7 வத்தல், 2-3 வெள்ளைப்பூடு, சோம்பு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூன் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில அரைச்சிட்டு அது தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் நம்ம வேக வச்சிருந்த தக்காளியை தோலை உரிச்சிட்டு அந்த அரைச்ச மிக்சரோட சேர்த்து நல்லா கையில பிணைஞ்சு விட்டுறணும். நல்லா கையில தக்காளி ஆட்டி மசிச்சு விட்டுட்டு அதை தனியா. அப்புறம் கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு கடுகு போட்டு தாளிச்சு கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம்
கொஞ்சோண்டு சின்ன வெங்காயமோ இல்ல பெரிய வெங்காயமோ எடுத்து நறுக்கின வெங்காயத்தை வந்து பொடி நறுக்கின வெங்காயத்தை வந்து அதுல தாளித்ததுக்கு போட்டுட்டு அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு 2-3 வத்தல்னா காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்ச மிக்சரை எடுத்து அதுல ஊத்திட்டு ஃபர்ஸ்ட் என்ன போடணும் அப்படின்னா பெருங்காயத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும். அப்படின்னா வந்து ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ஒரு வெஜ் தக்காளி குருமா வந்து ரெடி ஆயிடும். இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இந்த குழம்பு யாராச்சும் ட்ரை பண்ணீங்க, இந்த குருமா ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வந்து என்னோட கமெண்ட்ல வந்து ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப உரப்பா இருக்காது, ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். நைட் டின்னரை முடிச்சுட்டு நானே மயனும் அவனுக்கு வந்து அந்த பால் வந்து தண்ணியில போட்டா பெருசாகிற பால் வந்து வேணும்னு கேட்டுட்டே இருந்தா ரொம்ப நாளா. அதுக்கு ஒரு கடையில பார்த்தோம், அதை சரி வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தா அதை வச்சு அவர் விளையாண்டுட்டு இருந்தாரு. பாருங்க, அந்த பால் தண்ணியில போட்டோன்னே எவ்வளவு அழகா பெருசாகி சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே அப்படின்னு. அப்படியே விளையாண்டுட்டு நாங்க எங்க டேவை முடிச்சுக்கிட்டோம். நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன்.